ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 1 ஜனவரி 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸ் நெஸ்லே, அதானி என்டர்பிரைஸ், அதானி போர்ட்ஸ் இதெல்லாம் இதுக்காக ரேலி ஆச்சுது. மஹிந்திரன் மஹிந்திரா, பாரதி ஏர்டெல், ஐச்சர் மோட்டார்ஸ் இதெல்லாம் இதுக்காக விழுந்துச்சு. எஃப்ஐஎஸ்டிஎஸ் இவங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோ, கோல்டு இதோட ரேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1 ஜனவரி அன்றைக்கி வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து க்ளோஸ்டாக இருந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை, இந்தியன் மார்க்கெட் மட்டும்தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருந்துச்சு. நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட்ஸ் ரேலி ஆச்சுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 31 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஸோ ஏறக்குறைய நிஃப்டியும் சென்செக்ஸ் வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது. ஸோ இது வந்து ட்ரெண்டு ரிவர்சலில் தான் ஏறக்குறைய காட்டுது. மேபி வந்து ரிவர்ஸ் ஆகி மார்க்கெட் வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸை பார்த்தோம் அப்படின்னா நெஸ்லே வந்து 791 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. ஏறக்குறைய 3% வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டாக் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஏறக்குறைய இப்போ பார்த்திங்கன்னா 27,000 இருக்குது ஒரு ஸ்டாக்கு. ஸோ இது வந்து 10ல் ஒரு பங்காக வந்து அது கம்மியாகுது. ஸோ அதனால் 10 ஸ்டாக் வச்சுருக்கவங்களுக்கு ஒரு ஸ்டாக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரேட்டு குறைஞ்சப்புறம் எல்லாருமே வந்து நெஸ்ட்லே வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து சின்ன இன்வெஸ்டர்ஸும் வந்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு அது கம்மியான ரேட்டுக்கு வரும். அதுக்கு எக்ஸ் டேட் வந்து எக்ஸ் டேட் வந்து ஜனவரி 5, 2024 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த நியூஸுக்கு அப்புறமா வந்து நெஸ்ட்ல வந்து நல்லா ரேலி ஆச்சுது. அப்புறம் அதானி என்டர்பிரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 68 பாயிண்ட் ரேலி ஆகிருக்குது. அதானி போர்ட்ஸ் வந்து 23 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ ரெண்டுக்குமே வந்து ஏறக்குறைய சேம் ரீசன் தான். அதானியோட எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து ரேலி ஆச்சுது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து இப்போதைக்கு டிஜிட்டலைசேஷன் மார்க்கெட்டில் வந்து இறங்குறதா ஒரு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ முக்கியமாக பார்த்திங்கன்னா இப்போ பீக்கில் இருக்க டெக்னாலஜிஸான ஏஐ, அப்புறம் பிளாக் செயின், அப்புறம் ஐஓடி இதிலெல்லாம் அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான டைஅப்ஸுக்கும் அவங்க வந்து ரொம்ப தீவிரமாக தேடிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மார்க்கெட்டோட ஒர்த்து மட்டும் ஏறக்குறைய 1 ட்ரில்லியன் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் நிறைய கம்பெனிஸ் வந்து போட்டி போட்டாலும் இந்த மார்க்கெட்டுக்கு அதானியோட பங்கு வந்து ரொம்பவே குறிப்பிடத்தகுந்த விதத்தில் இருக்கும். ஸோ இந்த நியூஸ் வந்து அதானி என்டர்பிரைஸ், அதானி ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஓரளவு ரேலி பண்ணி விட்டுருச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜனவரி 3 வந்து அவங்களோட போர்ட் மீட்டிங் வேறு இருக்குது. ஸோ இது வந்து ஏறக்குறைய பார்த்தோன்னா அந்த அவங்க வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க இடையில. ஸோ அதுக்கான அப்ரூவல் மீட்டிங்காக இருக்கிறதுக்கு தான் இது வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இது இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் ஏற்படுற ஃபஸ்ட்டு மீட்டிங்னால் இதில் மற்ற சில விஷயங்களும் ஆலோசிக்கப்படலாம் அப்படின்னு எல்லோரும் எதிர்பார்க்குறாங்க. ஸோ ஏறக்குறைய அந்த ஹிண்டன்பர்க்கோட ரிப்போர்ட்டோட இம்பேக்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே தான் வருது. ஸோ இது வந்து அதானி குரூப்ஸுக்கே வந்து ஒரு நல்ல நியூஸாக பார்க்கப்படுது. அப்புறம் மஹிந்திரன் மஹிந்திரா பார்த்திங்கன்னா ஒரு 26 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருந்துச்சு. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆட்டோ சேல்ஸ் வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குது. இயர் டு இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு 60,000 வெஹிக்கிள்ஸ் வந்து அவங்க செல் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து டவுன் ஆகிருக்குது. அவங்களோட முக்கியமான சேல்ஸான டிராக்டர் சேல்ஸ் வந்து டவுன் ஆகிருக்குது. ஸோ இந்த ரீசன்ஸ்னால மஹிந்திரன் மஹிந்திரா விழுந்திருக்குது. அப்புறம் பாரதி ஏர்டெல்லில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் ஹையில் இருந்துச்சு, அதிலேருந்து விழுந்துகிட்டே தான் இருக்குது. இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 வீக்காக நல்லா ரேலி ஆகிருந்துச்சு. நல்லா ரேலி ஆகி ஏறக்குறைய 52 வீக் ஹை கிட்ட போச்சு. ஸோ அதனால் மறுபடியும் ப்ராஃபிட் புக்கிங் ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஐச்சஸ் மோட்டார்ஸை பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு 105 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்திருக்குது. அதுக்கு ரீசன் பார்த்திங்கன்னா டிசம்பரோட 2 வீலர் சேல்ஸ் வந்து ஐச்சர் மோட்டார்ஸில் வந்து நல்லாவே கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு 130 கோடிக்கு வந்து டேக்ஸ் டிமாண்ட் நோட்டீஸஸை வந்து பல்வேறு இடத்துல இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நியூஸ் ரெண்டுமே சேர்ந்து வந்து ஐச்சர் மோட்டார்ஸை விழ வச்சுருக்குது. அப்புறம் எஃப்ஐஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க வந்து ஒரு 855 கோடிக்கு வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டாக்ஸை. இது வந்து 3 கண்டினியூஸ் பைக்கு அப்புறமா செல் பண்ணுறாங்க. அப்புறம் டிஏஎஸை பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஒரு 410 கோடிக்கு பை பண்ணியிருக்கிறாங்க. 3வது கண்டினியூஸ் டேவாக வந்து அவங்க பை பண்ணிகிட்ருக்கிறாங்க. அப்புறம் கிரிப்டோவை பார்த்தோம் அப்படின்னா
1427 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆச்சுது. 43,700 இருக்குது. ஸோ இதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடிஎஃபோட அப்ரூவல் வந்து ஏறக்குறைய நெருங்கிட்டு இருக்குது. அந்த அப்ரூவல் வந்து கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அதனால் கிரிப்டோ வந்து நல்லா ரேலி ஆகிட்டு இருக்குது. 3.38% வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ கிரிப்டோனால எத்தனையுமும் கொஞ்சம் ரேலி ஆகிருக்குது. பினான்ஸ் மட்டும் ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்புறம் கோல்டை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 11 பாயிண்ட்ஸ் வந்து விழுந்துருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூஎஸ் ஈல்டு வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரீசன்ஸ்னால் வந்து கோல்டு கொஞ்சமாக விழுந்துட்டுருக்குது. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஜனவரி 1ங்கிறதுனால நியூ இயருங்கிறதுனால க்ளோஸில் இருந்துச்சு, ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். நான் நம்புறேன் இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.